தடையின்றி நாம் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறதுக்கான எளிமையான வழிபாடு தான் வெற்றிலை தீப வழிபாடு. வெற்றிலை ஏன் ஆன்மீக வழிபாட்டுக்கும் சரி, எந்த ஒரு விசேஷ காலங்களிலும் சரி, வெத்தலை பாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த வெத்தலை, அதாவது வெற்றிலைக்கு இவ்வளோ மகிமை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வெற்றிலையை பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்காது, காய் காய்க்காது. சின்னதாக உடச்சி வச்சா கூட அழகாக வந்து அது வளர்ந்துரும். அப்ப கிருஷ்ண பகவான் கிட்ட போயிட்டு இந்த வெற்றிலை கேட்டதாம், எல்லா செடி மரங்களும் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்குது மக்களுக்கு, ஆனா நான் மட்டும் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதாமா. அப்ப கிருஷ்ண பகவான் என்ன சொன்னாராம், நீ கவலைப்படாத, உனக்கே தெரியாம உன்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு, அது உனக்கு தெரியுமா, அது என்னன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா. அப்பதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு பூஜையும் நீ இல்லாம நிறைவடையாது. ஆன்மீக ரீதியானாலும் சரி, எந்த ஒரு விழா காலங்களாக இருந்தாலும் சரி, கோயில் பூஜைகளாக இருந்தாலும்